காரணமே இல்லாம மனசு ஒரு மாதிரி இருக்கா? இப்படி ஒரு சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்களேன். உங்க லைஃப்ல பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மனசு மட்டும் ஏனோ ஒரு மாதிரி வெறுமையா இருக்கு. கோபமும் வரல, அழுகையும் வரல. ஆனா ஏதோ ஒன்னு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். பாட்டு கேட்டாலும் சரி, எவ்வளவுதான் ஃபோன் நோண்டுனாலும் சரி, அந்த மனநிலை மாறவே மாட்டேங்குது. ஏன் என்னால காரணமே இல்லாம சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு நம்ம மூளை ஒரு லூப்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க தான் ஒரு மேஜிக் இருக்கு. உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்தணும்னோ இல்ல கஷ்டப்பட்டு பாசிட்டிவா யோசிக்கணும்னோ அவசியமே இல்ல. வெறும் 15 செகண்ட்ல உங்க மூளைய ஹாப்பி மோடுக்கு மாத்த முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? சந்தோஷங்கிறது ஒரு ஸ்விட்ச் மாதிரிங்க. அதை எப்படி தட்டுறதுன்னு தெரிஞ்சா போதும். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம மூளையோட டிசைனே அப்படி. அது நம்மளை எப்பவும் ஜாலியா வச்சிருக்கணும்னு உருவாகல. எங்கிருந்து ஆபத்து வரும், எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நம்மளை காப்பாத்துற சர்வைவல் மோடுக்காகத்தான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம மூளையோட டிஃபால்ட் செட்டிங். அப்போ சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்றது? நாம தான் அந்த பழைய சிஸ்டத்தை மேனுவலா ஓவர் ரைட் பண்ணி மாத்தணும். வெளியில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏத்த மாதிரி மாறணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறத விட நம்ம மூளையில இந்த 15 செகண்ட் மாற்றத்தை செய்யறது தான் ரொம்ப எஃபெக்டிவ். உங்க சூழ்நிலையை விட உங்க மூளை அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறது தான் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு முடிவு பண்ணுது. இப்போ அந்த முதல் மாற்றத்தை உங்க உடம்புல இருந்து ஆரம்பிக்கலாமா? சரி, இப்போ அந்த 15 வினாடி மேஜிக்ல முதல் ட்ரிக்க பாப்போம். இதுக்கு பேரு ஃபேஸ் ஃபீட்பேக் ஸ்விட்ச். நம்ம மூளை வெறும் ஒரு யோசிக்கிற மிஷின் மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு சென்சார் மாதிரி. நம்ம உடம்பு என்ன செய்யுதுன்னு அது உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பா உங்க முகம் மூளைக்கு தகவல் அனுப்புற ஒரு முக்கியமான ரிமோட் கண்ட்ரோல். நீங்க எப்படி உணரணும்னு உங்க முகத்தோட அசைவை வச்சுதான் மூளை பல நேரங்கள்ல முடிவு பண்ணுது. இப்போ நான் சொல்றத அப்படியே ஒரு 15 செகண்ட் செஞ்சு பாருங்களேன். புருவங்களை உயர்த்துகிற. மெதுவா உங்க புருவங்களை மேல தூக்குங்க. அப்படியே ஆச்சரியமா பாக்குற மாதிரி. தாடைய லூஸ் பண்ணுங்க. பற்களை கடிச்சிக்காம தாடை பகுதியை அப்படியே ரிலாக்ஸா விடுங்க. ஒரு சின்ன புன்னகை. ரொம்ப பெருசா சிரிக்க வேணாம். உதட்டோரத்துல ஒரு குட்டி ஸ்மைல் மட்டும் போதும். இத அப்படியே ஒரு 15 செகண்ட் மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? உங்க மூளைக்கு அட நாம இப்போ சேஃபா இருக்கும் போதையே அப்படின்ற சிக்னல் போகுது. மூளை தான் பாதுகாப்பா இருக்கும்னு நம்ப ஆரம்பிச்ச உடனே ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கிற கெமிக்கல்ஸை நிறுத்திட்டு சந்தோஷத்தை கொடுக்கிற ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிச்சிடும். இங்கதான் ஒரு சீக்ரெட் இருக்கு. மனசு மாறட்டும் அப்புறம் சிரிப்போம்னு வெயிட் பண்ணாதீங்க. முதல்ல உங்க உடம்போட அசைவை மாத்துங்க. ஏன்னா உங்க எண்ணங்களை விட உங்க உடம்பு கொடுக்கிற சிக்னல்களுக்கு தான் மூளை வேகமா ரியாக்ட் பண்ணும். பாடி சிக்னல்ஸ் லீட், இமோஷன்ஸ் ஃபாலோ. உடம்ப ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மனசுல ஓயாம ஓடுற எண்ணங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பார்க்கலாமா? உடம்ப ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா இந்த மனசு சும்மா இருக்கணுமே. அதுக்கு தான் இந்த 2வது ட்ரிக். நேம் இட் டு டேம் இட். அதாவது ஒரு விஷயத்துக்கு பேர் வச்சா அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம்னு அர்த்தம். நம்ம மூளையில 2 மோடு இருக்குன்னு வச்சுப்போம். ஒன்னு ரியாக்டிங் மோட், அதாவது டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது. இன்னொன்னு திங்கிங் மோட், அமைதியா யோசிக்கிறது. நமக்கு ஒரு பயமோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸோ வரும்போது மூளை டக்குன்னு அந்த ரியாக்டிங் மோடுக்கு தாவிடும். அப்புறம் நம்மளால எதையுமே சரியா யோசிக்க முடியாது. இத மாத்த ஒரு சூப்பர் ஷார்ட்கட் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு பதற்றமோ இல்ல எரிச்சலோ வரும்போது அதை தடுத்து நிறுத்த போராடாதீங்க. அதுக்கு பதிலா சும்மா அதுக்கு ஒரு பேர் வைங்க. இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், எனக்கு இப்போ பயங்கரமா கோபம் வருது, மனசு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு, இவ்ளோதான். இத பத்தி நீங்க அனலைஸ் பண்ண வேண்டாம், ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கவும் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பேர் மட்டும் வைங்க. இப்படி பண்ணும்போது உங்க மூளையோட ஆக்டிவிட்டி அந்த உணர்ச்சி மையத்துல இருந்து நேரா ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ங்கிற யோசிக்கிற பகுதிக்கு மாறிடும். ஏன்னா மூளையால ஒரே நேரத்துல பயப்படவும் முடியாது, அதே சமயம் அந்த பயத்துக்கு பேர் வைக்கவும் முடியாது. நீங்க பேர் வச்ச அடுத்த செகண்ட் அந்த பயத்தோட வேகம் குறைஞ்சிடும்.
இத ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, ஒரு பெரிய புயல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வெளிய நின்னீங்கன்னா நனைஞ்சு தொப்பலாகிடுவீங்க. ஆனா அதே புயல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்தா, புயல் அங்க தான் இருக்கும். ஆனா நீங்க நனைய மாட்டீங்க, பாதுகாப்பா இருப்பீங்க. உணர்வுகளுக்கு பேர் வைக்கிறது உங்கள அந்த பாதுகாப்பான வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சிடும். இப்போ அந்த நெகட்டிவ் சூழலை நிறுத்தியாச்சு. அடுத்து எப்படி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரதுன்னு பார்க்கலாமா? இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ட்ரிக். மைக்ரோவின் டோபமைன் ஹிட். நம்மள நிறைய பேர் ஒரு தப்பான விஷயத்தை நம்பிட்டு இருக்கோம். அதாவது ஒரு வேலையை செய்யணும்னா முதல்ல மோட்டிவேஷன் வரணும், அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் உங்க மூளையில அந்த ஆர்வமே சுரக்க ஆரம்பிக்கும். நம்ம மூளையில டோபமைன்னு ஒரு மகிழ்ச்சி கெமிக்கல் இருக்கு. இது ஏதோ ஒரு பெரிய கோல் அடிச்சா மட்டும் சுரக்கும்னு நினைக்காதீங்க. நீங்க செய்யற ரொம்ப சின்ன சின்ன முன்னேற்றங்கள்ல கூட இது சுரக்கும். அந்த 15 செகண்ட் மேஜிக் இங்க தான் இருக்கு. இப்பவே இந்த நிமிஷமே ஒரு சின்ன விஷயத்த செய்யுங்க. சும்மா நிமிர்ந்து உட்காருங்க. மெதுவா ஒரு தடவை மூச்சை உள்ள இழுத்து ரிலாக்ஸா விடுங்க. பக்கத்துல தண்ணி இருந்தா ஒரு மெடரு குடிங்க. இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் வேலையை நீங்க செஞ்சு முடிச்ச உடனே உங்க மூளைக்கு ஓகே, ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்ற சிக்னல் போயிடும். உடனே மூளை கொஞ்சம் டோபமைனை சுரக்கும். இந்த டோபமைன் உங்களுக்கு ஒரு சின்ன தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதுதான் அடுத்த வேலையை செய்யறதுக்கான தெம்பையும் ஆர்வத்தையும் கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, செயல் முதல்ல, ஆர்வம் அதுக்கப்புறம். ஆக்ஷன் ஃபர்ஸ்ட், மோட்டிவேஷன் ஃபாலோஸ். இந்த 3 விஷயங்களையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல உங்க நரம்பு மண்டலமே டோட்டலா மாறிடும். நீங்க பழையபடி அந்த வெறுமைக்குள்ள போகாம ஒரு பாசிட்டிவ் மோடுக்கு வந்துருவீங்க. வீடியோவை ஒரு பாசிட்டிவான உணர்வோடு முடிக்கிறது ரொம்ப முக்கியம். இதோ உங்கள் வீடியோவுக்கான எண்டிங் ஸ்கிரிப்ட். கடைசியா ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கைங்கிறது வெளியில நடக்கிற விஷயங்கள்ல மட்டும் இல்ல. அத நம்ம மூளை எப்படி உள்வாங்குதுங்கிறதுல தான் இருக்கு. அடுத்த முறை காரணமே இல்லாம உங்க மனசு ஒரு மாதிரியாகுதுன்னு போனுனா, ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு குழம்பாதீங்க. உடனே அந்த 15 வினாடி ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க முகத்தோட அசைவை மாத்துங்க. உங்க உணர்வுக்கு ஒரு பேர் வையுங்க. ஒரு சின்ன மிடரு தண்ணி குடிச்சு ஒரு குட்டி வெற்றியை உருவாக்குங்க. சந்தோஷம்ங்கிறது ஏதோ ஒரு பெரிய இலக்கை அடைஞ்ச பிறகு வர்றதில்ல. அது ஒவ்வொரு நிமிஷமும் நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சந்தோஷமான லைக் பட்டனை தட்டுங்க. இதே மாதிரி மனசு ஒரு மாதிரி இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை தமிழ் மோட்டிவேஷனல் நண்பனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் ஜாலியா இருங்க. மூளைய உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க.